இந்த மாதிரி நேரத்தில் தான் நாம இதெல்லாம் சிந்திக்கணும். நான் நடந்த நிகழ்வை நான் சொல்றேன். இது நான் கதைக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லல. அடியன் ஒரு திருமுறை மையத்துக்கு அமைப்பாளராக இருந்தேன். அதை நானே பெருமையாக சொல்லிக்கூடாது, இருந்தாலும் கால சூழ்நிலை சொல்ல வேண்டியது. அப்ப அந்த மையத்துக்கு ஒரு அடியார் சேர்ந்த அவருக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டு பணி ஓய்வு பெற்றவர். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60 வயது கடந்தவர். அவருடைய துணைவியார் கிட்டத்தட்ட ஒரு 55 வயதை கடந்தவர். அவர் மையத்தில் மாணவராக சேர்ந்தார். சேர்ந்து அப்போ திருவாரூர்ல இருந்து போதுவாரியில வருவார். அவர் யாருன்னா கோயில் கந்தன்குடி சங்கரநாராயண ஓதுவார். அவர் தர்மபுர ஆதீனத்துல பாடசாலையில தலைமை ஆசிரியராக அந்த தேவாலயத்திற்கு பணியாற்றிவார். நாங்க ஏதோ செய்த அந்த தவத்தின் காரணமாக சிறப்பாக நடைபெற்று வந்தது. அல்ல இந்த அடியாருக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு போயிட்டு ஓதுவார்கிட்ட நிற்கிறார். ஓதுவார் என்ன சொன்னாரு, ஐயா நீங்க திருச்செங்காட்டங்குடிக்கு வாங்க, அங்க வந்தீங்கன்னாக்க அந்த சீராளனுடைய விழா நடக்கிறது. அந்த விழாவில் ஆதீனங்கள்லாம் வரும். நீங்க வந்தீங்கன்னா அந்த விழாவில் கலந்து கொண்டீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. நீங்க வாங்கி சாமியோட நீங்க வேண்டிட்டு இது பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெரிய தடையோடு இந்த ராமதாஸ் அப்படின்ற அந்த கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணி பஸ்ஸே போக விடல. ஐயா எப்படியோ சாமி அவரை அந்த நிகழ்வுக்கு அழைத்து கொண்டு சென்றார். அங்க இரவு தங்கி அவர் அந்த பிரசாதத்தை வாங்கி உண்கிறார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அந்த குழந்தை வயிறு பாக்கியம் பெற்று இன்னைக்கு அந்த குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்குது. ஒரு பெரிய குறை என்னன்னா, ஐயா போன திங்கட்கிழமை இந்த பொங்கல் அப்போ அந்த போகி பொங்கல் அன்னைக்குதான் இறைவனுடைய திருவடி அடைந்தார். அந்த பெண்ணை பொழுது 5ஆம் கிளாஸ் படிச்சு பாருங்க, அவருக்கு வயது கடந்து விட்டது, வாழ்நாள் இல்லைதான். இருந்தாலும் இறைவன் அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார் என்பது ஒரு செய்தி. இது உண்மை செய்தி. அதுக்கப்புறம் தேவார காலத்துல மெய்கண்டாருடைய அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா திருமுறை படிதான் அவருக்கு குழந்தையே பிறக்குது. அந்த மெய்கண்டாருடைய அவதாரங்கள் நடக்குது. அதெல்லாம் சொன்னா நீண்டு போகும், நேரம் பத்தாது. பணி 11. இப்ப என்னன்னா இந்த குழந்தை இந்த இல்லத்துல குழந்தை செல்வம் பெருக வேண்டும். குழந்தை செல்வம்னா ஞான குழந்தை செல்வம் பெருக வேண்டும். அப்படி மெய்கண்டாருடைய அவதாரத்துக்கு காரணமாக இருந்த அந்த பதிகத்தை நாம் இப்பொழுது நேரம் இல்லாவிட்டாலும் முழுமையான பதிகத்தை பாடி இந்த இல்லத்திலே குழந்தை செல்வத்திற்காக இறைவனிடத்திலே இந்த வழிபாட்டிலே நாம் விண்ணப்பம் செய்வோம். அதெல்லாம்